கெனடி தமிழ் காற்று வான் காற்றூடாக ஓர் கவிதை. இது கவிதை அல்ல, இது ஒரு நிஜம். தாயத்திலிருந்து இந்த நிஜத்தை தன் குரல் வடிவிலே தந்தவர் ஆர்ஜே மகளினி அவர்கள். அவர்கள் அந்த வரிகளில் எழுதிய வரிகள் தம்பி என்கின்ற தம்பிக்காக எழுதிய கவி வரிகள். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால் தான் தெரியும் வலியும் வேதனைகளும். கண்கள் பார்க்கும் அனைத்தும் நிஜமாகாது. அவரின் குமுறலை கேட்டு என் நெஞ்சே வெடித்து விட்டது. கேட்டு பாருங்கள் அன்பு உள்ளங்களே. தம்பிக்காக தன் குமுறலை தன் குரல் வடிவில் இதோ. இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. யாரு ப்ரோ அது? எங்க அம்மாவுக்கு மேல எங்க அக்கா. என் செல்ல அக்கா. என் தம்பி. காவல் தெய்வமாய் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் ஒருவனாய் தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணித்து என்றும் மாறாத புன்னகையோடு பலம் வரக்கூடியவன் இந்த தம்பி. எல்லாருமே சொல்லிக் கொள்வார்கள் அண்ணா சிறந்தவன், அப்பா சிறந்தவன் என்று சொல்லி. ஆனால் இந்த குடும்பத்தை அனைத்துமாய் தாங்கக்கூடியவன் ஒரு தம்பிதான். கொடுத்த அழகான வரம் எதுவென்று கேட்டால் தம்பி என்று உரைக்கலாம். சிறு வயதிலிருந்து தனக்காக எதையும் தேடிக்கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒவ்வொன்றாக அக்காவுக்கு இது பிடிக்குமா, தங்கச்சிக்கு இது பிடிக்குமா, தம்பியாக்களை எப்படி வழிநடத்தி செல்லலாம் என்று சொல்லி அந்த இடத்துல தந்தையின் உருவமாய் திகழ்ந்துதான் நிற்பவன் என்றைக்குமே தம்பிதான். இருந்து வியர்வை செந்தி கல்வியிலே சிறந்து விளங்கி குடும்பத்தையும் சமமாக ஏற்று என்றைக்குமே வீழ்ந்து போகாமல் நேர்வழியில் சிறப்பாக பயணித்து கொண்டு இறுதியில் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு புன்னகையோடு இது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி அனைத்தையும் தூக்கி வீசிட்டு குடும்பத்தை பாதுகாத்து நிற்பான் என்றைக்குமே ஒரு தந்தையார். அனைத்துமாய் அழகாய் சொல்லும் இவர்களுக்கு என்ன சிறப்பாக வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் என்று பொதுவாக எல்லாருமே சொல்லுவார்கள். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் வலியும் வேதனையும் புரியும் பெற்று எங்கள் வீட்டின் குடும்ப தலைவனாய் என்றைக்குமே சிறப்பாய் வழிநடத்தி எல்லா தேவைகளையும் ஒரு நொடியில் நிறைவேற்றி தந்திடுவான். சிறந்த ஒரு அண்ணனாய் தம்பி மாற எல்லாருக்குமே சிறந்த ஒரு அண்ணனாய் அக்காக்கு ஏற்றும் சிறந்த ஒரு தந்தையாய் அனைத்தையும் வழிநடத்தி வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்கும்போது தடுமாறும் போது சரியான முடிவினை எடுத்து எப்பவுமே சிறப்பாக வழி நடத்திடுவான் என்றைக்குமே. சிரிப்போடு நடமாடினாலும் என்றும் பொறுப்பு மிக்கவனாய் வரையறுக்க முடியாத அன்பு மிக்கவனாய் தந்தையாய் தோழனாய் அனைத்துமாய் வழிநடத்தி எமக்கு பிடித்ததை எல்லாம் செய்து கொடுத்து உனக்காக எது செய்தாய் என்று கேட்கும்போது இது எனக்கு பிடிக்காதென்று சொல்லி நிற்பான் என்றுமே. தந்தையை போற்றி நிற்கும் இவ்வுலகத்திலே தம்பியை ஒரு நொடி சிந்தித்து பார்ப்போமே. எத்தனை தியாகங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற தியாகங்கள் தன்னுடைய குடும்பத்துக்காய். ஒரு நொடி சிந்தித்து பார்ப்போம். இவன் ஆற்றல் மிக்கவன், வீட்டின் காவல் தெய்வம் என்றால் அது என்றைக்குமே தம்பிதான். மறைக்க முடியாத உண்மை. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது கெனடிய தமிழ் காற்று வான் ஊடாக ஓர் கவிதை. இது கவிதை அல்ல, மகளினியின் நிஜம். அவரின் நிஜத்தை இங்கே கவிதையாக கொட்டி தீர்த்திருக்கின்றார். அவர் குரலிலே அற்புதமாக இருக்கின்றது, ஆனால் நெஞ்சு வெடிக்கின்றது. உண்மையிலேயே தம்பி எப்போதுமே குடும்பத்தில் பொறுப்பை எடுத்து நடத்துவது என்பது
ஒரு பெரிய விடயம். அப்படி அற்புதமான ஒரு குடும்பத்தை தந்துவிட்டு உங்களது பெற்றோரும் கடவுளாகி இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு கடவுளாக இருந்து உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக அவர்கள் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு தம்பி கிடைத்ததுக்கு நீங்கள் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். இப்போ இதுதான் உண்மையிலேயே பாசமான ஒரு குடும்பம் என்பதை நீங்கள் உங்கள் குரல் வடிவிலும் உங்கள் கவி வடிவிலும் காட்டியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளினி. ஆர்ஜே மகளினி அவர்களே வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. இவளின் கோபம் மௌனமாகும் எதுவும் பேசாது. இவளின் அழுகை அமிலமாகும் தாங்க முடியாது. இவனது விருப்பமே தன்